கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்நடை வளர்க்குற எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னா அது இதுதான். இதை கால்நடை வளர்க்குற எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. இது 100% இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்பல்சரியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்கும். அதாவது இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எங்கள் மாடு ஈத்தெடுத்துருக்கு, நாங்கள் சென ஊசி போடலாமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக நீங்கள் அந்த மாட்டுக்கு நீங்கள் சென ஊசி போடலாம். அதாவது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஓட்டி போகிறீங்க அப்படிங்கிறப்ப, கர்ப்பப்பை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா டாக்டர் ஊசி போடுவார். அது ஓகே. ஆனாலும் சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதாவது என்ன கேள்விக்குறி இருக்குது அப்படின்னா, அதாவது சின ஊசி எங்கள் மாட்டுக்கு நாங்கள் போட்டுட்டோம், மாட்டை நாங்கள் தரையில் கீழே, அதாவது எப்பொழுதும் நம்ம தீனி கட்டி, அதுவும் மாட்டை கட்டி நம்ம தீனி போடுவோம்ல, அது மாதிரி எங்கள் மாட்டை வெறும் தரையில் கட்டி போடலாமா, இல்லை அந்த மாட்டை நாங்கள் மேலே தூக்கி, அதாவது மரத்து மேலே ஏதாவது எப்படி சொல்கிறோம், மாடு தனுவாக இருக்க மாதிரியும், மாடு கீழே படுக்காத விதமாக நாங்கள் கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர்கிட்ட எதுக்கு நீங்கள் மாடு சென ஊசி போட்டால் நீங்கள் எதுக்கு நீங்கள் இப்படி கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி மாடு வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ தான் நாங்கள் சென ஊசி நாங்கள் போட்டுட்டு வந்தோம், நாங்கள் கீழே நாங்கள் மாட்டை இப்படி தனுவாக நாங்கள் கட்டினோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த சென ஊசி எல்லாமே அந்த விந்தணு இருக்குல்ல, அது எல்லாமே வெளியில் போயிடும், படுத்துருச்சுன்னா உடனே வெளியில் போயிடும். அதனால தான் நாங்கள் மாட்டை நாங்கள் மேலே ஏற்றி கட்டுறோம். அப்படி மாட்டை நாங்கள் மேலே ஏற்றி கட்டினா அது மாடு படுக்கவும் செய்யாது. அப்படிங்கிறப்ப அந்த விந்தணு உள்ள கர்ப்பப்பைக்குள்ளே போயிடும், மாடு உடனே செனை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டால், இது மாதிரி எந்த விதமான விஷயமுமே நடக்கவே நடக்காது. இது மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை மாடு வளர்க்குற எல்லாருமே ரிப்பீட்டடாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இதை நீங்கள் அதாவது டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அது இப்போ மாடு சென ஊசி போட்டோம்னா மேலே ஏற்றி கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போல்லாம் எதுவுமே கட்டாதீங்க, எப்பொழுதுமே இப்போ ஒரே லெவலாக எப்படி நீங்கள் தீனி மாட்டுக்கு போடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டரே சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மாட்டுக்கு போட்ட அந்த விந்தணு எல்லாமே வெளியில் வருமானு கேட்டால், அதெல்லாம் 1% கூட அந்த விந்தணுலாம் வெளியவே வராது. அதாவது இப்போ மாடு பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்கும். அதாவது இப்போ அந்த ஒரு மாடு இணை சேருதுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு விஷயத்தினால மாடு ஈத்தடிக்கும். அதனால தான் மாடு எல்லாமே ஈத்தடிக்கும். அப்படிங்கிறப்ப டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது அந்த சாணி போடுறதுல ஆசன வாய் இருக்குல்ல, அந்த ஆசன வாயில் கையை விட்டு அதில் இருக்க சாணி எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆசன வாயில் கையை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த யூரின் போகுதுல்ல, அந்த அரைன்னு சொல்லுவோம்ல, அதில் அந்த சினை ஊசி செலுத்துவாங்கங்கிறப்ப, அந்த கர்ப்பப்பை இருக்குது அப்படின்னா அந்த கர்ப்பப்பை திறந்துருக்கும். அதாவது அந்த எப்படி சொல்கிறோம்னா, அந்த எப்படி ஹார்மோன் சுரந்திருக்கனால ஈத்தெடுக்குதுல்ல, ஈத்தெடுக்க அந்த ஹார்மோன்ஸ் திறந்துருக்கிறப்ப அந்த விந்தணுவை அந்த கர்ப்பப்பைக்குள்ளே டைரெக்டாக அந்த சினை ஊசி செலுத்திடுவாங்க. அந்த ஆசன வாய் இருக்குல்ல, அதில் வச்சு ஆசன வாயில் கையை வச்சு இந்த சினை ஊசி இதில் போடுறப்போ உடனே அந்த டைரெக்டே அந்த சினை ஊசி அந்த கர்ப்பப்பையிலேருந்து செலுத்திடுவாங்க. அதனால் இதில் 1% கூட அந்த விந்தணு வெளியில் வராது. ஏன்னா அந்த விந்தணு உள்ளே போயிருச்சு, கர்ப்பப்பைக்குள்ளே டைரெக்டாக டாக்டர் செலுத்துறதுனால உள்ளே போயிருச்சுன்னா, அந்த கர்ப்பப்பை என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு முடிக்கிறதுனால இதில் அதாவது ஒரு சொட்டு கூட இந்த கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வருமானு கேட்டால் வரவே வராதனால தான் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மாடை சினை ஊசி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, மாட்டை ஃபஸ்ட்டு குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டினதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் அதை ஒரு சகஜமாக இருக்கிற மாதிரியே நீங்கள் அந்த மாட்டை வெளியே அது தாராளமாக எப்பொழுதும் போல் நீங்கள் கட்டலாம். ஆனாலும் நீங்கள் என்னமோ மாட்டை தூக்கில் போடுற மாதிரி நீங்கள் ஏற்றி கட்டுறீங்க, அதை படுக்க இடமா பண்ணுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். இந்த மாதிரியான ஒரு செயலாக நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்களாம் இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. மாடு சினை ஊசி போட்டால் இது மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுறதை தவிர்த்துருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே காளைக்கு மாடு போடுறாங்க அப்படிங்கிறப்ப, இதில் மேய்ச்ச காட்டில் மேயிறப்போ காளை மாட்டோட சேருது அப்படிங்கிறப்ப, அப்போ விந்தணு வெளியே வருமானு கேட்டால், அப்போ அதிகப்படியான விந்தணு அதில் இருக்கும். சரிங்களா, அந்த மாட்டில் அதிகப்படியான விந்தணு இருக்கும். அதாவது ஒரு காளை மாட்டோட ஒரு விந்தணுவை குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாட்டுக்காவது கண்டிப்பாக அந்த விந்தணுவை நம்ம செலுத்தலாம். அதுதான் அறிவியல் ரீதியான ஒரு உண்மை.
ஏன்னா இப்போ வந்து அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் விந்தணுவை தான் எடுத்து ஒரு மாட்டுக்கு செலுத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப இதில் வந்து அதிகப்படியான காலையில் வந்து சேர்றப்ப அதிகப்படியான விந்தணு இருக்குன்னா அது வந்து வெறும் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு கடுகளவு ஒரு விந்தணு தான் வந்து அந்த மாட்டோட அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போகும். மித்த விந்தணு எல்லாம் வேஸ்ட்டாக போகிற அந்த விந்தணுல என்ன ஆகும்னா வெளியில தான் வரனால காலைக்கு போடுறப்ப வந்து அந்த விந்தணுலாம் வெளியில் வருது அப்படிங்கிறது அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். இதே நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாட்டுக்கு சினை ஊசி நம்ம போடுறப்ப வந்து அது விந்தணுலாம் வெளியே வருமானு கேட்டால் அது எக்காரணத்தை கொண்டு அந்த விந்தணுலாம் வெளியவே வராதனால இதுதான் உண்மை. அதனால தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விந்தணுவை வந்து சில பேர் டாக்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காலைக்கு போடுறத வந்து அந்த 1% தான் அந்த விந்தணு பார்த்தீங்கன்னா ஊசி தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த விந்தணுவை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். அதாவது இப்படி சொன்னால் ஒரு ஒரு எம்எல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அந்த விந்தணு மட்டும் தான் இருக்கும். அதனால் டேரெக்டாக அந்த விந்தணுவை டேரெக்டாக கர்ப்பப்பையில் செலுத்துறதுனால வந்து அது வந்து அதில் இருக்க விந்தணுலாம் வந்து எதுவுமே வந்து வெளியில் வராது. இதே நம்ம காளைக்கு மாடு போடுறோம், காளைக்கு நம்ம மாடு விழுது அப்படிங்கிறப்ப அதில் இருக்க விந்தணு வந்து ஒரே ஒரு அந்த சொன்னால அந்த 1% அந்த கடுகளவு அந்த விந்தணு உள்ளே போகும். மற்ற விந்தணுலாம் வந்து வெளியில் வருமே தவிர இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்களா. மாடு வந்து சினை ஊசி நீங்கள் வந்து மாட்டுக்கு போடுறீங்க அப்படிங்கிறப்ப எக்காரணத்தை ஒன்று மாட்டை கொண்டுட்டு போய் மேலே ஏற்றி கட்டுறதோ அப்படிங்கிற எந்த ஒரு தவறான ஒரு செயலும் பண்ணாதீங்க. இது வந்து முழுக்க இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக கம்பல்சரி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு.